நம்மளுடைய வேட்பாளர்கள் யாரும் டாட்டாவோ பிர்லாவோ அம்பானியோ அதானியோ கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறவர், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை தான் நான் வேட்பாளரா செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி செலக்ட் பண்ணி தான் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிருக்கிறேன். அதனால அந்த வேட்பாளர் வேற, இந்த விஜய் வேற அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த விஜய் தான் வேட்பாளர், அந்த வேட்பாளர் தான் விஜய். இத்தனை வருஷம் யார் யாருக்கோ ஓட்டு போட்டீங்க. ஆனா இந்த வருஷம் உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு, உங்க வீட்டில் இருக்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போட போறோம். அந்த வேட்பாளர்களுக்கு நீங்க ஓட்டு போடுறது நமக்கு நாமளே ஓட்டு போட்டுக்கிற மாதிரி. அந்த வேட்பாளர் ஜெயிச்சா நாம ஜெயிச்ச மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு எமோஷனலான ஒரு எலெக்ஷனை தமிழ்நாடு இல்ல, இந்தியாவே பார்த்திருக்காது. இது நீங்க எவ்ரி 5 years வர ஒரு எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. இது வேற, இது ஒரு அதிசய எலெக்ஷன். 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு எலெக்ஷன் மாதிரி. அதனால அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம டிவிக்கே வந்திருக்கிறோம். நம்ம டிவிக்கு யார் யார் மாதிரி எல்லாம் உழைக்கும் சொல்லவா? ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி, ஐயா வீரன் சுந்தரலிங்கம் மாதிரி, ஐயா வாபூசி மாதிரி, ஐயா அழகு முத்துக்கோன் மாதிரி, ஐயா கட்டமன் மாதிரி, ஐயா ஒண்டி வீரன் மாதிரி, ஐயா குரூஸ் பெர்னாண்டஸ் மாதிரி மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மண்ணுக்கும் உழைக்கும், உழைச்சிக்கிட்டே இருக்கும். நிலவே மரியாதனமே